ஜெபம் பண்ண கடவோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, முது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்த அந்த நாளாகிய இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகு. கீதம் 173, பாமாலை 126 பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. கீதம் 173, பாமாலை 126 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணீர்களே.
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாகப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவோம் என்றும் அவருடைய பரிசுத்த மார்க்க நடப்போம் என்றும் தீர்மானத்திற்கு நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அர்ப்பணியில் நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உமோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாக மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களையும் நம்மை விட்டு விலக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர்கள் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய ஈஸ்டர் பண்டிகைக்குரிய சுருகு ஜெபம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உன்னதமானவரே, கர்த்தராகிய இயேசுவை மரணத்தின் ஆழியிலிருந்து உயிர்த்தெழச் செய்து எங்களுக்கு புது வாழ்வை வாக்கு பண்ணினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலின் மகிமையை எங்கள் மனதிலும் உள்ளத்திலும் பெருக பண்ணி எங்களோடு உள்ள மக்கள் அனைவரையும் நித்திய வாழ்விற்கு வழிநடத்திட வேண்டுமென்று இலாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய கல்லறை அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக.
வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக யாவருக்கு அன்பார்ந்த ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகளும் பிள்ளைகளோடு கூட என்னென்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்கு அவருடைய ஊழியங்களுக்காக ஜபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதை ஆராதனை வேளை ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சேசத்தின டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் தினமும் மறவாமல் ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சந்ததி சந்ததியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் நமக்கு இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு அருப்புக்கோட்டை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தினர், இந்தியன் வங்கியிலே மேலாளராக இருந்து ஓய்வு பெற்ற அருமையான சகோதரர் திரு ஜாஸ்வா போஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி எலிசபெத் சில்வியா அம்மாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்கு ஜபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அதிகமாக எங்களோடு கூட தொடர்பு கொண்டு நம்முடைய ஊழியத்தை வாஞ்சித்து பல வகையில் உதவி செய்கிற அருமையான குடும்பத்தினர். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த அருமையான தம்பதிகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான மகன் அன்புக்குரிய சகோதரர் என்ஜினியர் ஜாஷ்வா விவியனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு குடும்ப வாழ்வை தேவன் அருமையான மகனுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டாக்டர் ஜெபா செனிஃபாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான பிள்ளையுடைய குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை நிறைத்து ஒரு குறைவில்லாமல் நடத்துவாராக. அருமையான சகோதரர் ஜூபல் மியூசிக் ஸ்கூல் என்ற அருமையான ஒரு இசை பயிற்சி பள்ளி நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் தாமே இந்த பள்ளியை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இதில் படிக்கின்ற பிள்ளைகள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு பெரிய கிருபைகளையும் தாளந்துகளையும்
ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு கொடுத்து அதில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியே ஏசாயா 54 10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தோடு கூட எந்தெந்தைக்கு நிலைத்திருக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் செபிக்கின்ற தாங்கி வருகிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16 அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள்,
அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சேர்ந்து ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக ஆண்டவரை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை தோட்டத்திற்கு வருகிறார்கள். வந்த அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த கல்லறை தோட்டத்தில் கிடைக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். மத்திய 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா 24:6 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு கூட இருக்கும் பொழுது என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த சரீரத்தை பார்க்க சென்ற அந்த கல்லறை தோட்டத்தில் அவளுக்கு கிடைத்த ஒரு செய்தி அதுதான். இன்றைக்கு அநேக கல்லறை தோட்டங்கள் இருக்கிறது. அடக்கம் பண்ணப்பட்டவர்களினுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்லறை அங்கு இருக்கும். ஒவ்வொரு கல்லறையிலும் ஒவ்வொரு விதமான வாசகங்களை எழுதியிருப்பார்கள். சில பிரசித்தி பெற்றவர்கள் மரித்த பொழுது அவருடைய கல்லறையிலும் சில வாசகங்கள் இருக்கிறது. உலகத்தையே தன்னுடைய ஆட்சியின் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பிய மகா அலெக்சாண்டர், அவருடைய கல்லறையிலே இவ்வாறு வாசகம் காணப்பட்டதாக நான் ஒரு பத்திரிகையிலே நான் வாசித்தேன். அது என்னவென்றால், இந்த உலகம் முழுவதுமே போதாது என்று சொன்னவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானதாக ஆகிவிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே மிக அழகான பெண் என்று போற்றப்பட்ட உலக பேரழைய இருந்த கிளியோபட்ரா, அவளுடைய கல்லறையிலே இப்படிப்பட்ட ஒரு வாசகம் இருந்ததாக சொல்லுகின்றார்கள். உலகத்திலேயே அழகான பிணம் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல வேளை இவள் பிணமானாள், இல்லாவிட்டால் இந்த கல்லறைக்குள் ரோமாபுரி சாம்ராஜ்யமே பிணமாயிருக்கும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதா. முசோலினி இறந்த பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தார். அந்த அளவிற்கு ஜனங்களை கொடுமைப்படுத்தினார். கடைசியில் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் நிலைமை எப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னால், அவர் எடுத்துக்கொண்டு இந்த இறைச்சி தொங்க விடுவார்கள் அல்லவா, அதே போல ஒரு பெரிய ஒரு அரங்கத்தில் அவரை தலைகீழாக கெட்டி தொங்க விட்டு 1 வாரம் தொங்க விட்டாங்க. இந்த ஜனங்கள் செருப்பை கழற்றி முசோலினை அடியென்று அடித்து அந்த கோபத்தையெல்லாம் தீர்த்து கொண்டார்களாம். அந்த அளவிற்கு அவர் மரித்த பிறகு அவரை அந்த அளவிற்கு அவமானப்படுத்தினார்களாம். இவர்கள் எல்லாரும் வித்தியாசமான முறையிலே உலகத்திலே அவர்கள் எல்லாரும் மக்களுக்கு மத்தியில் பிரபலமானவர்கள். ஆனால் அவருடைய கடைசி நாட்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். நம் எல்லாருக்காகவும் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். ஆனால் அவருடைய கல்லறை வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவரை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு சென்று பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த செய்தி என்னவென்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு இங்கே இல்லை, உயிரோடு கூட எழுந்தார். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய எல்லாமே எதில் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலியான கல்லறையில் தான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தது உண்மைதான். அவர் அப்படியே அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிரோடு கூட எழாவிட்டால் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு உயிரோடு கூட எழுந்ததுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் தருகிறார், அதை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேத இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேத வசனம் இங்கு சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமானாக்கப்படும்படியாக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார்.
இயேசு உயிரோடு கூட எழுந்தபடியினால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். பாவிகளும் பிரதானமான பாவி என்று வேத வசனம் சொல்லுகிறது பார்த்துக்கிறீங்க. ஆனால் இயேசு எழுந்ததினாலே தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு 13ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் இயேசு உயிரோடு கூட எழுப்பினாராம். அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் செய்திருக்கிறார். என்னவென்றால், 39ஆம் வசனத்தை பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறன் எவனும் அவைகள் நின்று இவராலே விடுதலையாகி, யாராலே? உயிரோடு கூட எழுந்த இயேசுவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படக்கூடாது இருந்த காரியத்தை இயேசு உயிரோடு கூட எழுந்ததினால நம்ம நீதிமானாய் மாற்றுகிறார். ஏனென்றால் வேதத்தில் வாசி பார்க்கும் பொழுது ரோமர் 3:10 நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. உலகத்தில் யாருமே நீதிமான் கிடையாதுங்க. எல்லாரும் பாவியிலும் பிரதானமான பாவியாக இருக்கிறோம். நீங்கள் 12ஆம் வசனம் சொல்லுகிற ரோமர் 3:12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நம்முடைய சுவாபத்தில் நன்மை செய்கிற சுவாபமே இல்லையா, ஒருத்தன் கூட இல்லையா. 23ஆம் வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி மாறி போனார்கள். அதனால தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எழுந்து போனது தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய பாவத்திலிருந்து எல்லாவற்றையும் விடுதலையாக்கி நாம் நீதிமானாக்கப்படும்படியாக இயேசு நமக்காக உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, இரத்தம் சிந்தது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததோடு நம்மை நீதிமானாக என்ன செய்து விட்டார், மாற்றிவிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த நீதிமான் ஏன் நம்ம மாறணும்? நீதிமானுக்கு அப்படி என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, 25:46 நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையும்படி போவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 118ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நித்தியமான ஒரு வாழ்வு ஆண்டவருடைய வாசலின் வழியா யார் பிரவேசிக்க முடியும் போட்டு பார்த்தீங்கன்னா நீதிமான்கள். அதனால 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவனுடைய வாழ்வில் புகழ்ச்சி கீர்த்தி எல்லாம் இருக்குமா. ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாக நம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறார். நம்மை ஆண்டவர் நீதிமானாக்கி இருக்கிறபடினால ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிற மாத்திரம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். சில தினங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமை செய்து கொண்டு வருகிற ஒரு சகோதரரை சந்தித்தேன். ஒரு ஊழியத்தின் அனுபவங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஒரு முறை அவர் பெங்களூர் பட்டணத்துக்கு சென்றார். ஊழியர்கள் முடிந்த பிறகு ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அவரை தன்னுடைய வீட்டிற்கு இரவு உணவிற்காக அழைத்து சென்றார். அப்பொழுது அந்த தொழிலதிபர் அவரோடு கூட பேசின ஒரு சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஒரு காலத்தில் அந்த தொழிலதிபர் அவர் வாலிபனாக இருந்த காலத்தில் பயங்கரமான ரவுடியாக இருந்தார். இதே திருநெல்வேலி பகுதியில் அவர் வாழ்ந்து வர கஞ்சா, அபின், போதை மருந்துகள் அதிகமாக சப்ளை பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கொலை கொள்ளை பயங்கரமான பாவங்களை செய்து கொண்டு வந்தவர். பெரிய ஒரு கேங் லீடராக இருந்தவர். அதே போல் அவருக்கு எதிரிகளும் அதிகமான பேர் உண்டு பார்த்து கிடக்க. ஒரு நாள் இவர்
அவர் திருநெல்வேலி பகுதியில் அவர் ஒரு இடத்துக்கு சென்று வரும்பொழுது இவருடைய எதிரிகள் இவர் பார்த்து விட்டார்கள். வசமாக எப்போ தனியாக மாட்டுவார், இவரை காலி பண்ணி விடுவேன்னு சொல்லி அது ஒரு கோஷ்டி சுற்றி கொண்டு வந்துச்சு. வசமாக இவர் மாட்டிக்கொண்டார். அவருடைய கண்களில் தப்பி பல இடங்களுக்கு அப்படியே ஓடி எப்படியாயும் உருகி பிழைத்தால் போதும். ஏன்னா இவர் தனியாக இருக்கிற மற்றவங்கெல்லாம் ஒரு 7-8 பேர் அருவாளோடு விரட்டி கொண்டு வருகிறார்கள். எங்கெல்லாமோ ஏறி குதித்து முள்ளு காட்டுகள்லாம் ஓடி கடைசியில் அவர் பாளையங்கோட்டை விஓசி கிரவுண்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்கிறது, கலையரங்கு ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங், ஒரு சுவிசேஷ கூட்டம், நற்செய்தி கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டுச்சு. அது தூரத்துலேருந்து பார்க்கிறாரு, இது ஒரு கிறிஸ்தவ கூட்டம். முன்னாள் போலீஸுக்காரங்களும் இருக்கிறாங்க. எப்போதுமே நிறைய பேர் வரும்பொழுது காவல்துறையினர் பாதுகாப்புக்கு இருப்பார்கள். அவர் நினைச்சாரு, இந்த கூட்டத்துக்குள்ளே போயாச்சுனாக்கி விரட்டிடுவார் அந்த ரவுடிகள் நினைச்சு வேணா இங்கே உள்ளே வரமாட்டாங்க, ஏன்னா இது தனியாக நடந்து கொண்டிருக்க சொல்லி அவருடைய கண்களில் மண்ணை தூவி வேறு வெளியே வந்து முள்ளுக்காடெல்லாம் விழுந்து பின்பகுதியோடு வந்து இது கூட்டத்துக்கு மறைவில் போய் உட்கார்ந்து கொண்டார். சாரத்தை உடுத்தி கொண்டு அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ரவுடிகள் அப்படி வந்திருக்கிறாங்க, இந்த கூட்டத்தை பார்க்கும் அவங்க முன் வாசல் வழியோடி வந்திருக்கிறாங்க, போலீஸுக்காரங்களும் வந்திருக்காங்க. சரி, இங்கே இந்த ஆள் போயிருக்க மாட்டான், நம்ம வேற தேட போவோம்னு சொல்லி அவங்க வேற வெளியே சென்று விட்டார்கள். உள்ளே போய் அங்கே மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இது அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. மனசு திக்கு அடித்து கொண்டிருக்கிறது. பயம், உயிர் பயம். இவ்வளவு பேர் நம்மளை 7-8 பேர் நம்மளை அடிக்க கொலை செய்ய காத்திருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த உள்ளே வந்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு மனதில் ஒரு அமைதி. அவர் புரிந்து கூட, இந்த கிறிஸ்தவங்க கூட்டத்துக்கு போனால் ஒரு சமாதானம் உண்டுன்னு சொன்னாங்க, பரவாயில்ல இந்த சமாதானம் நமக்கு கிடைச்சிருக்குத, இது இப்படியே வாழ்நாள் முழுசும் தான் நல்லா இருக்குமே என்றபடி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கம் முடிஞ்சிட்டு உடனே அவர் சொன்னார், ஊழியக்காரரு, இன்றைக்கு இயேசு உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்து உங்களை மீட்டு உங்களை நீதிமானாக மாற்றுவார். யாரெல்லாம் இந்த ரட்சிப்பை பெற்று கர்த்தருக்காக நீதிமானாக வாழ வேண்டும் விரும்புகிறீங்க அவங்கெல்லாம் எழுமி நின்னுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எழுமின்றாங்க. இவருக்கு ஒரு ஆசை, நம்மளும் நீதிமான ஆயிரணும், நல்லவனாய் மாறிடணும், நமக்கு இந்த ஓத்திரம் இருக்காது, நிம்மதி கிடைச்சா போதுன்னு சொல்லி அவர் எழுமிட்டார். அவர் சொன்னார், ஊழியக்கார் எல்லாரும் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே நீ நீதிமானாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க சொன்னோடனே எல்லாரும் இப்படி கையை உயர்த்தினார். சில பேர் இப்படி கையை வச்சிருக்கிறாங்க. உடனே இவனும் பார்த்துருக்காரு, ஓ இப்படி கேட்டால் கிடைக்க போகிறது, இப்படி கையை வச்சிருக்கிறாரு. உடனே எல்லாரும் இப்படியே கையை ஆட்டி ஆட்டி ஆண்டவரே இறங்கும் சொல்லி ஜெபப்படுங்க. அவரும் அதே மாதிரி ஓ இப்படி ஆட்டணும் போல சொல்லி அவரும் ஆட்டியிருக்கிறாரு. கேளுங்க, இல்லை ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம நீதிமானாக்கும். அப்படி கிருபைக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமுதிரம் கெஞ்சி கேளுங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஆண்டவரே கிருபையை தார். இவரும் கையை இப்படி வைத்து ஆண்டவரே கிருபையை தாரு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்த உடனே ஊழியக்காரரு என்ன சொல்லுவார், சரி விசுவாசத்தில் ஆண்டு உங்களுக்கு கிருபை கொடுத்து சொல்லி ஆண்டு கரங்களை தட்டுறது, எல்லாரும் கரை தட்டுக்கார். இவர் நினைச்சிருக்கிறாரு கிருபைங்கிறது ஏதோ ஒரு பொட்டலம் போட்டிருக்கு, அப்போ எல்லாரும் வாங்கிட்டாங்க போட்டிருக்கு, எல்லாரும் கண்ணை மூடிருக்காங்க, இவரும் கண்ணை மூடி இருக்காரு, எல்லாரும் கை தட்டிருக்காங்க, அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க போட்டு நமக்கு கொடுக்கல போட்டிருக்கு. இவருக்கு ஒன்றுமே ஓடலை பார்த்துக்கிடுங்க. இவருக்கு ரொம்ப துக்கமாயிட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சது. நேரம் ஊழியக்காரத்தை போடுற, எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கா, எனக்கு கிடைக்கலையா அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அந்த ஊழியக்கார விஷயத்தை கேட்டிருக்காரு. இவன் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரம்லாம் சொல்லியிருக்கிறான். என்னென்ன 7-8 பேர் கொலை செய்ய தேடுறான். அந்த கூட்டத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு, நானும் நல்லவனாக நீதிமானாக வேண்டும் விரும்புகிறேன், அந்த இயேசு தருவான்னு சொன்னீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கிறிஸ்தவங்க கூட்டத்துக்கு போனால் இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் அப்போ ரட்சிக்கப்படுறது நீதிமானாக்கப்படும் என்னையா செய்யணும், அந்த கிருபையை கொஞ்சம் தாங்கையா அப்படின்னு இருக்க. அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்கு என்னச்சு வர அந்த ரட்சிப்பை கொடுப்பாரு, அந்த ரட்சிப்பு நிமித்தம் நீ என்ன செய்யலாம் நீதிமானாக்கப்படலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ரோமர் 3:24 சொல்லியிருக்கிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்று அவர் சொன்னார். இந்த கிருபை, இந்த ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுகிறது எல்லாமே இலவசமாக ஆண்டவர் தர்றாரு. ஒன்று நீ விசுவாசிக்கணும். ஐயா அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன்,
இந்த கிரவுண்ட் விட்டு போகும்போது என்ன நீங்கள் கையோட காரில் கூட்டி போயிருங்க, விட்டுட்டு போயிட்டேன்னா கொன்றுவான் நம்மளை. அந்த ஊழியக்காரர் பார்த்தாரு, சரி ஒரு நல்ல ஒரு ஆத்மா நமக்கு கிடைச்சிருக்கு, ஏறப்பா காரில். நேராக கொண்டு போயிட்டார். மறுநாள் சர்ச்சில் எல்லாம் இருந்துச்சு. அவரை கூப்பிட்டு ஞானசானம் கொடுத்து, நீ ரெகுலராக கோயிலுக்கு அப்படின்னு. அவன் வாழ்க்கை முற்றும் மாறிவிட்டது. கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். சர்ச்சை விட்டு வெளியில் போகலை. போனை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு. அவர் கொஞ்ச நாள் இருந்து விசுவாசத்தை பலப்பட்டார். பெங்களூருக்கு போனார். அங்கே உள்ள ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்கிற ஒரு கம்பெனியில் கொஞ்சம் வேலை பார்த்தார். தொழில் படித்தார். ஆண்டவர் இவர் நடத்தினார். வேத வசனத்தையும் பைபிளையும் ஜெபத்தையும் விடவே இல்லை, இறுக பற்றி கொண்டார். இது சமாதானம் எந்த சூழல் நம்ம விட்டு போய்விடக்கூடாது சொல்லி ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்கிறேன். இயேசுவை இறுக பற்றி கொள்ளும் பொழுது தேவனுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய சமாதானங்க, மகிழ்ச்சி. அவர் தொழிலை கற்றுக்கொண்டார். தனியாக ஒரு ஃபேக்டரி ஆரம்பித்தார். தேவன் அதை ஆசீர்வதித்தார். பெரிய ஃபேக்டரியாக வந்து விட்டது. இப்போ தொழில் அதிபராக மாறிவிட்டது. அவர் சொல்லுவாங்க, ஐயா ஒரு காலத்தில் கஞ்சா விற்று கொண்டோம் ஐயா, நான் இப்போ ஜெபத்தின் மூலமாக நான் இந்த பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். எனக்கு அந்த போதகர் எனக்கு ஜெபக்குமார்னு பெயர் விட்டார் ஐயா. ஒரு கால கஞ்சா விற்று கொண்டிருந்தவன், அபினை விற்று கொண்டிருந்தவன், கொள்ளை செய்து கொள்ளையடித்து கொண்டிருந்தவன் கர்த்தரினை தொழிலதிபராய் மாற்றி விட்டார் ஐயா. இயேசு உயிரோடு எழுந்ததுனால ஆண்டவர் கொடுத்த பிச்சை ஐயா. நான் ஒரு பிச்சைக்காரனில் மோசமானவனாக இருந்தேன். தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, அவர் எனக்கு போட்ட பிச்சை நீதிமானை மாற்றுவது மாத்திரம் இந்த உலகத்தில் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். 118 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 15 வசனத்தில், நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கை நீதிமானாக ஆண்டு மாற்றி விடுகிறார். அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். நீதிமொழியில் 3:13 சொல்லுகிறது, ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். இது பாவம் நிறைந்த உலகத்தில் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமானாக இருக்கணும் ஒரே ஒரு காரணத்திற்காக இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதோடு கூட நின்று விடவில்லை, மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக நம்ம நீதிமானாய் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அது மாத்திரமல்ல, நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 6:5 சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இரண்டாவதாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? நாம அவர் உயிரோடு கூட எழுதப்படினால் அவருடைய சாயலை போலவே நம்முடைய சாயலை மாற்றி விடுகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம அழகா இருக்கமோ இல்லையோ, சிவப்போ கருப்போ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சாயலையே ஆண்டவர் மாற்றி விடுகிறார். அவருடைய சாயல் மேன்மையானதுங்க. முதல்ல ஆண்டவர் நம்ம உருவாக்கும் அப்படிதான் உருவாக்கினார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் 1 27 வசனம், 5 1 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் அப்படிதான் சிருஷ்டித்த வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தேவ சாயல். ஆனா எப்போ இவர்கள் பாவம் செய்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்களோ அது சாயலை இழந்து போனார்கள். நாம கர்த்தரின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆண்டவருடைய சாயலை பார்த்து ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. நீங்க என்னாகும் புஸ்தகம் 12 8 வாசித்து பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவ்வளவு ஒரு ஜோதிமயமானவர் அவர். அவரை குறித்து வேத சொல்ல, அவர் வெண்மையின் சிவப்புமானவர், பிரகாசம் உள்ள நட்சத்திரத்தை போல இருக்கிறவர். நம்மால வர்ணிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சாயல் அவருக்கு இருக்கு.
மருவமலையில் மருவமானார மோசேயும் யாக்கோபும் யோவானும் பார்த்து தடாலடியே கீழே விழுந்து கிடக்காங்க. ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் உண்டாக்கும். அவங்க வாழ்நாள் 3 வருஷத்துல இப்படி ஒரு சாயை பார்த்ததே கிடையாது. தேவன் தம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறார். தோட்டத்தில் பாவம் செய்த நிமித்தம், துரத்தப்பட்டது நிமித்தமாக அந்த தேவ மகிமையை இழந்து போனார். அதைத்தான் ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக போனார். இது இழந்து போன தேவ மகிமையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். மனுஷ சாயலானார், எடுத்து இந்த தேவ சாயலை இழந்து போவதற்கு காரணமாக இருந்த பாவத்தை தம்முடைய மரணத்தினாலே எதிர்த்து கொன்றார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்டு அநேக பிரமிப்படைந்தார்களாம். ஆண்டவர் அவ்வளவு ஒரு ஜோதிமயமானவருங்க, பாவமறியாதவர். அவருடைய சாயல் மிக மிக உன்னதம், நம்மால் விவரிக்க முடியாது. ஆனா இது உலகத்தில் நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்த உடனே அவர் அந்த கேடு அடைந்தாராம். அதை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு அடைஞ்சாங்க, இவரா இப்படி ஆயிட்டாரு. நீங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையா? அப்ப அந்த அளவிற்கு நம்முடைய பாவம் அவருடைய சாயலை அடைச்சிட்டுனா வித்தியாசமாக மாற்றிவிட்டது. நம்ம விரும்பும்படியான ரூபமே அவர் கிடையாது. அது காரணம் என்ன தெரியுமா? பாவம். அப்போ பாவம் செய்கிற மனிதன் நாம் தன்னுடைய ஆண்டவருடைய நம்முடைய அந்த ஒரிஜினல் சாயலை இழந்து போகிறோம். சொல்லுவோம், மூஞ்ச பாருங்க, பார்க்கவே சகிக்கல அப்படிமா. பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து சொல்லுவோம்? துன்மார்க்கமாக நடக்கணும் பார்த்து, அதிகமாக பாவம் செய்கிறத பார்த்து நம்ம அப்படி சொல்லுவோம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் நம்ம தெரிந்தோ தெரியாமல் எல்லா பாவத்து நிமித்தமாக சாயலெல்லாம் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய மரணத்தினாலே அந்த பாவத்தை கொன்று அவர் உயிரோடு கூட எழுந்தது நிமித்தமாக அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 15:49 அவர் சொல்லுகிறார், நாம் மண்ணானுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலையும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அணிந்து கொள்ளுவோம் என்று அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நாம எப்படி மாறிவிடுகிறோம் என்று சொன்னால், அவர் வெளிப்படும் பொழுது அவரை போலவே மாறிவிடுகிறோம். அவர் எப்படி ஜோதிமயமா இருக்கிறாரோ, அவர் எப்படி பிரகாசமுடையவராக இருக்கிறாரோ, அவருடைய சாயல் எப்படி மகிமை பொருந்தியதாக இருக்கிறார், அதே போல நம்மையும் மாற்றி விடுவாராம். நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. சாயலெல்லாம் அவரை போல மாறிவிட்டதுன்னு சொன்னார். அதனால தான் அவர் அவருடைய பிள்ளையாகும்படி ஒரு அந்தஸ்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதே போல ஒரு பாக்கியம் ஒன்றும் கிடையாது. பவுலும் சீலாவும் இங்கே பிலிப்பு பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்யும் பொழுது ஒரு நாள் ஊழியத்துக்கு அவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்காக செல்லுகிறார்கள். அவர் செல்லும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, குறி சொல்லுகிற ஒரு பெண் எஜமானுக்கு அதிகமான வருமானத்தை அது மூலமாக கொண்டு வருகிறார் தன்னுடைய எஜமானுக்கு. இந்த பவுலீசில டெய்லி பார்க்குறார். ஒவ்வொரு பார்த்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். பாருங்க, இது பிசாசு சொல்லுது. இவங்க தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி தெரியுங்க? அந்த குறி சொல்லுறவளுக்கு அந்த ஆவிக்கு எப்படி தெரியும்? பார்த்த உடனே பாவ சாயல் அந்த பிசாசுக்கு தெரியலை, ஆண்டோடைய சாயல் அப்படியே இருந்திருக்கு. அதனால தான் அவன் சொல்ல இவள் தேவனுடைய ஊழியக்காரர். மற்றபடி அவளுக்கு போய் யார் சுவிசேஷத்தை சொன்னா? அவள் சொல்றா திருப்பி, ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறவர்கள். மற்றவங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ பார்த்துக்கிடுங்க, இந்த பிசாசே என்ன சுவிசேஷத்தை சொல்லுகிறது பாருங்க. இவங்க தான் ஐயா ரட்சிப்பின் வழி, உண்மையான ரட்சிப்பை சொல்லுகிறவங்க. ஏன்னா அந்த சாயலை பார்க்கிறாங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை
நடமாடும் நிறுவங்களாக அதுவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதாய் மாறிவிடுகிறது. பிசாசுக்கு தெரியும் யார் ஆண்டோடைய பிள்ளை, யார் கர்த்தருடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறாங்க, யார் மாய்மலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாமே பிசாசுக்கு தெரியும். பார்த்துக்கிடுங்க. நாம ஆண்டோடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த சாயலை நாம் தரித்திருக்கிறோமா? அப்படி என்றால் கிறிஸ்துடைய மரணத்தோடு கூட மரணமடைகின்ற பாவத்துக்கு மரிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தீர், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்கு உமோடு கூட அந்த உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்யும். எனக்கு இந்த என்னையும் நம்முடைய சாயலை மாற்றுன்னு சொல்லும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மையும் அதை உன்னதமான ஒரு சாயலை நமக்கு தரித்து நம்மையும் கனப்படுத்துவார். சந்தேகம் கிடையாது. கடைசியாக நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டு உயிரோடு குழந்ததுனால் நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வானதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. நம்பிக்கை. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அங்கே 26ஆம் வசனத்தை பாருங்க. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் மாம்சத்தோட நம்பிக்கை என்ன நம்பிக்கை? 27ஆம் வசனத்தை பாருங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுகிறேன், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். இங்கு எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாதாளத்திலே அழிவை காண மாட்டேன், நான் மரித்தாலும் கூட எனக்கு அழிவு கிடையாது. அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மரித்தாலும் மீண்டும் உயிரோடு கூட நினைச்சோம்னா எழுவோம். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அன்றியும் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்கள் போல மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் மரித்தவர்களை கண்டு ரொம்ப துக்கப்படுவாங்க. ஆனால் நாம் அப்படி துக்கப்பட அவசியம் கிடையாது. இயேசு மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு கூட நினைச்சவன்னா எழுந்திருப்போம். அந்த ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு தருகிறார். எகிப்து தேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா 100க்கு அதிகமான பிரமிடுகள் அங்கே நினைச்சதுன்னா இருக்கிறது. 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பிரமிடுகள். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எகிப்து தேசத்தை ஆண்ட பார்வோன் மன்னர்கள் அவங்களுடைய மரித்த சரீரத்தை அவர்கள் பாடம் பண்ணி உள்ள அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. மம்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிடுங்க. கிட்டத்தட்ட 70 நாள் அந்த ப்ராசஸ் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இந்த சருது உள்ளூருக்குள்ள உறுப்புகளெல்லாம் எடுத்து ஒரு தனியாக ஒரு குடுவையில் ரசாயனம் கலந்த ஒரு குடுவையில் போட்டிருப்பாங்க, அது கெட்டு போகாத படிக்கும். ஏன் இதெல்லாம் செய்து பாடம் பண்ணி அந்த பிரமிடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று சொல்கிறாங்க. சரி, அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய பிரமிடு 30 லட்சம் கற்களை கொண்டு கட்டினாங்க. ஒவ்வொரு கல்லும் பல டன் எடை உள்ளது. பார்த்துருக்க. அது மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 450 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஹைட்டு. பார்த்துக்கிடுங்க. கீழே அன்று கொண்டு வர எரிச்சதுன்னா வச்சிருக்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க. பெரிய பெரிய அறைகள் உள்ள எரிச்சதுன்னா இருக்கு. 40,000 பேர் அதை கட்டினாங்கன்னா 22 ஆண்டு கட்டினாங்களாம். அப்படி ஒரு பிரமிடு அங்கே இருக்குது. அங்கே எதுக்கு அப்படி கட்டி ஒரு பெரிய நல்ல ஒரு வீடு மாதிரியே உள்ளே இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அறைகள்லாம் இருக்கும்.
அவரை அந்த பாடம் பண்ணி உள்ள அடக்கம் பண்ணிருக்காங்க. அடக்கம்னா அப்படியே வச்சு ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. அவரோடு கூட அந்த அடக்கம் பண்ண அந்த மன்னரோடு கூட தங்க காசு, வைர நகைகள் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. ராணியும் பக்கத்தில் அடக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க. பிறகு ஒரு பெரிய இந்த தானிய கிட்டைங்க மாதிரி இருக்குது பார்த்துட்டு, அதில் பெரிய பெரிய குடுவைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் இந்த கோதுமைகளெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த ராஜா மீண்டும் உயிரோடு கூட வந்துடுவார். அவர் உயிரோடுக்கு வந்தவர் ரொம்ப பசிக்குமா. ஏன்னா ரொம்ப நாள் அவர் தூங்கிட்டு இருக்கார்ல. அவர் சாப்பிட்றதுக்காக எல்லாமே உள்ள அவர் என்னெல்லாம் அவர் விருப்பம் உண்டோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்களாம். பிறகு பட்டயம், கேடகம் எல்லாமே வச்சுருக்காங்களாம். அது அவருடைய எப்போதும் வச்சுருப்பார்ல, அதுக்காக. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து ஒரு அறை உண்டாம். அந்த அறையில் உயிரோடே வேலைக்காரன் பிடிச்சி அடைச்சி அவனையும் சேர்த்து வச்சே முடிச்சிருவாங்க. பிரமிடை கட்டி பிடிச்சி. எதுக்கு நாய்க்கு இந்த ராஜா திடீர்னு எப்போ உயிரோடு கூட எழும்புவார்னு தெரியாதா? எழுந்து அவருக்கு வேலை செய்கிறதுக்கு 4 வேலைக்காரன் வேணும்ல, அவனையும் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த குடுவையில் உள்ள அந்த கோதுமை மணியை எடுத்து விதைச்சி பார்த்துருக்குறாங்க. முளைக்க போட்டுருக்க முளைச்சி வந்துருச்சான். அதில் உயிர் இருந்துச்சான் பார்த்துக்கிடுங்க. இவனுக்கு தான் உயிர் இல்லை, அந்த செத்த ராஜாவுக்கு. அவனுக்கு ஆண்டவர் வரும்பொழுதெல்லாம் மீண்டும் நியாயத்திற்கு நிற்க வேண்டும். ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்துக்கிடுங்க. இது நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. வெந்ததெல்லாம் சாப்பிடுவோம், விதி முடிஞ்சே சாவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடலாம், சாகலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீண்டும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்களுக்கு வருகிற அந்த உயிர்த்தெழுதல்லாம் என்ன நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. அவங்க நியாயத்தீர்ப்பில் என்ன செய்யணும்னா இருக்கணும். ஆண்டவர் விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, நான் உனக்கு நித்தியமான ஒரு வாழ்வை நினைச்சுவேன் தருவேன். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 14 வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் இழக்க கொடுத்தவர்கள் எல்லாரும் நினைச்சுவார்னா அவருடைய வருகையில், ரகசிய வருகையில் அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வருவாராம். மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்களாம். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மத்திய ஆகாயத்தின மாதிரி சந்திப்போம். பார்த்துக்கிடுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தருடனே கூட நாம் நினைச்சோமா இருப்போம். ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் எப்போ ஏன் கிடைக்கு தெரியுமா? இயேசு உயிரோடு கூட எழுந்ததுனால. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். மீண்டும் நான் வருவேன், உன்னை என்னோடு கூட நான் சேர்த்துக்கொள்ளுவேன். நான் எப்படி உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படியே நீயும் உயிரோடு கூட நிச்சயமாய் இருப்பாய். அந்த நம்பிக்கை தாங்க நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. 1850ஆம் ஆண்டுகளிலே தஞ்சாவூர் பகுதியில் பிறந்த சாமுவேல் ஐயர் கர்த்தருக்காய் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷர். அவர் இறையில் கல்லூரி படித்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், சோதனை, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டார். ரொம்ப வேதனை, ரொம்ப துக்கத்தோடு கூட ஒரு நாள் நடந்து சென்று கொண்டிருந்தாராம். இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது, இவ்வளவு கஷ்டப்படுகிற மன நிம்மதி இழந்து போன்னு சொல்லி அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு காற்று அடித்ததிலே ஒரு பேப்பர் காலில் விழுந்துச்சான். என்னடா ஒரு துண்டு பேப்பர் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாராம். அதில் ஒரு வாசகம் இருந்துச்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை அவர் வாச உடனே, துண்டுதாள் வாச உடனே உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு குதூகலம் வந்துச்சு. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர், என் இரட்சகர், என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க, சந்தோஷம். நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்க ஆண்டவர், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே கல்லறை இருக்கவில்லை, மீண்டும் உயிரோடு கூட இருந்தார். அவர் எழுதின பாட்டு தாங்க இங்கே கீர்த்தனைகள் 208வது பாட்டு இருக்கு, பார்த்துக்கிடுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிகு அளிப்பார், அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார், மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரணம்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கவலைகளை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பை அடித்து பாக்கியம் கொடுத்து பரம பதவியை ஆண்டவர் நமக்கு நினைச்சு வரான், தருவாரான். ஒரு அருமையான பாடலை சாமுவேல் ஐயர் எழுதினார்களா. அன்பானவர்களே, மனம் கலங்காதீர்கள். சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ, என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கிறதே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, எனக்கு என்ன சம்பவிக்குமோ, எனக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த மகளின மரியாளும் மற்ற மரியாளும் ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட தான் கல்லறுவடத்துக்கு போனாங்க. கல்லை யார் நமக்கு புரட்டி தள்ளுவார்? ஆண்டவருக்கு சுகந்தவருக்கு விட வேண்டுமே. ரோம அரசாங்கத்தில் முத்திரையாக இருக்கிறதே, அந்த கல்லறை எப்படி போய் பார்க்க, இயேசுவை எப்படி பார்க்கிறது? ஒரு வேதனையோடு துக்கத்தோடு தான் போனாங்க. அழாது என்று சொன்னார். சீசர் ரோமருக்கு பயந்து போயிருந்தாங்க, ஆட்சியாளருக்கு பயந்து போயிருந்தாங்க. யோவான் 20:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசர் மத்தியிலே எழுந்தருளி உங்களுக்கு சமாதானம் அப்படி சொன்னாருங்க. இந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவையும் சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நான் நீதிமானாக்கப்படும்படியாக, அவருடைய சாயலை தெரிந்து கொள்ளும்படியாக, மகிமையின் நம்பிக்கை கொடுக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிரோடு கூட எழுந்த நாளை இன்றைக்கு ஈஸ்டர் பண்டிகையாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்த ரட்சகருடைய ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 180, கிறிஸ்தவ கீர்த்தனை 388 பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கீதம் 180, கிறிஸ்தவ கீர்த்தனை 388 பாடுவோம். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்கள் சமூகத்திலே நாங்கள் வந்து உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக நீங்கள் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் நீதிமானாக்கி இருக்கிறீரே, உம்முடைய சாயிலை நாங்கள் தரித்துக் கொள்ளும்படி பாக்கியத்தை தந்திருக்கிறீரே, ஒரு மகிமை நம்பிக்கையை தந்திருக்கிறீங்களப்பா. அதற்காய் கோடாக கோடி ஸ்தோத்திரம். நம்பிக்கை எழுந்து தவிக்கின்ற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ, என் பாவ வாழ்க்கை நிமித்தமாக நான் நிம்மதி இழந்து சமாதானம் இழந்து தவிக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஐயா. இப்பொழுது உயிர்த்தெழுந்த இரட்சகர் உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரவேசித்து அவருடைய பாவத்தின் வல்லமிருந்து விடுதலையாக்கி, ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்ததினால் தருகிறது மேன்மையானது ரட்சிப்பையும், நீதிமான் என்று சொல்லப்படும் ஒரு உன்னதமான ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை குறித்து மிகுந்த நம்பிக்கை இழந்து வேதனையோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு சங்கீதக்காரனுக்கு நம்பிக்கையை கொடுத்தீரப்பா.
அந்த நம்பிக்கையில் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறார். அதே போலப்பா உமது பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வல்லமையான காரியங்களை செய்வாராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளையுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளை கருத்தை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்களில் சத்துரு போராட்டத்தை நிமித்தமாக நிம்மதி இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளும் சமுதாயம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா போராட்டங்களும் இந்த பிள்ளைகள் விடுதலை கொடுப்பீராக. பிசாசின் தலையை நசிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே போராடுங்க பிசாசின் வல்லமைகளை நிர்மலம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆண்டவர் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை உள்ளங்கால் ஒரு பல வகையான பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அப்படி எல்லா வேதனைகளும் முற்றிலுமே மாறுவதாக. அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிற ஐயா. இவருடைய எல்லா விதமான பாடுகளையும் எல்லா விதமான வியாதிகளையும் சுமந்தீர் ஐயா. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே உங்களுடைய தழும்பு நிறைந்த கரத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராக. என்னென்ன வியாதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா வியாதியிலிருந்தும் ஒரு பூரணமான ஒரு விடுதலை. ஒருவேளை மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாலும் சரி, வீடுகளிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய பலவீனத்துக்காக யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்குவதாக. ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. வயதான காலத்திலே சுவாமி யாருமே எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தாய் தகப்பன்மா இருக்கிறாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு விசை கண் நோக்கி பார்ப்பீராக. அவருடைய பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் சம்பூர்ணமாக விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தரை துடைக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் கர்த்தரை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு குறைவில்லாதபடி உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஐயா. தேவன் அருளுகிற ஆரோக்கியம் ஆசீர்வாதம் நீடித்த சுகவாழ்வர்களுக்கு கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு கூட்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரப்பா. அந்த ஆசீர்வாதத்தை சந்ததியை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சின்னஞ்சிறு குழந்தைகளும் கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. தேர்வு எழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து மிக சிறப்பாய் தேர்வு எழுத உதவி செய்யுங்க ஐயா. உயர் கல்விக்காக ஆண்டவரே தேர்வுக்காக ஆயத்தம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுத்து அவர்கள் எழுத போகிற தேர்வு நல்ல மதிப்பெண் பெற்று மெரிட்டில் உயர்கல்வி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. அவருடைய கவலைகளெல்லாம் மாற்றுங்கப்பா. அவருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. வெளிநாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிருபை சமாதானங்களோடு கூட இருப்பதாக. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவர் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சில குடும்பங்களில் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமண வயது அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறது. இன்னும் திருமணம் நடக்கவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவத்தை உடைத்து சுவாமி உயிர்த்தெழுந்த இரட்சகர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பத்தில் சந்தோஷமான காரியங்கள் மங்களகரமான காரியத்தை கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணம் ஆண்டவரை ஆகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி அப்பா குழந்தை செல்வங்களை தவிர்த்து கூட தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அது எப்படிப்பட்ட ஒரு தடையாயிருந்தாலும் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு 100 வயதுல குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஐயா. அன்னாளுக்கு இறங்கின ஆண்டவர் ஐயா. ரெபேக்காளுக்கு இறங்கின ஆண்டவர். என் அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அல்லவா. அந்த சுதந்திரத்தை இந்த பிள்ளை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. உயிர்த்தெழுந்த இரட்சகர் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
ஒருவேளை இந்த பிரசவம் உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை டாக்டர்ஸ் சொன்னாலும் கூட எல்லாவற்றையும் நார்மலாய் மாற்றுகிற ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. கற்பத்தின் கனியை பூர்ணப்படுத்தி ஏற்றவள் சுக பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் ஆண்டவர் என்னென்ன வேலைகள் செய்கிறார் ஒவ்வொரு வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய வருமானங்கள் ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதம் தாங்கப்பா. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகள் விடுதலை ஆக்குங்க ஐயா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா ஆண்டவர் உலக பிரகாரம் அவர்களுக்கு வேண்டி எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு குறைவில்லாமல் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சதா காலமும் இயேசுவே 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 சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த கைவிடாதபடிக்கு நீர் அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் கருத்து துடைப்பீராக. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் இயேசுவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளை ஜெபிக்கிறார். அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வயதுடையவர்களாக இருந்தாலும் கூட தகப்பனே, உண்மை சதாக்கால் நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உலகம் எங்கும் இருந்து இந்த ஆராதனை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த அந்த ஆசீர்வாதம், அந்த ரட்சகருடைய ஆசீர்வாதம், அந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்திலும் சந்ததியிலும் சந்ததி சந்ததியாக எப்பொழுது நிலைத்திருக்க அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஊழியங்களை ஆதரிக்கிற, இதற்காக ஜெபிக்கிற, பல வகையில் தாங்கிக் கொண்டு ஒரு ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருப்புக்கோட்டை சார்ந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் அன்பு ஜாஷ்வா போஸ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் அபரிமிதமாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அவருடைய அன்புக்குரிய துணைவியார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எலிசபெத் சில்வியா அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டு வர தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்ன கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அவருடைய அன்பு மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அன்பு சகோதரர் ஜாஷ்வா விவியனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் டாக்டர் ஜபா ஜெனிஃபாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து இம்மட்டும் நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டு தயவுக்காய் கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் இந்த அருமையான பிள்ளைகளோடு தம்பதிகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க கிருபை தருவீராக. அன்பு சகோதரர் செய்கிற ஆண்டவரே இந்த ஜூபல் இசை பயிற்சி பள்ளிக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் செய்கிற இந்த உன்னதமான பணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதில் படிக்கிற பிள்ளைகள் இசையை மிக சிறப்பாய் கற்று உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் நீர் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் இப்படி இருக்கிறதை பார்த்து 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் இந்த கருத்து சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை அவ்வாறு நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்குள்ளாக இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கன மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே.
கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றை சிருஷ்டித்தீர். மனு குலத்தை சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டிப்பவர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருள் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறுபடி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவுகூர்ந்து உமது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும்
நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேருவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியே பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரையுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரலர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிடிக்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரம் இந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடையார். கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்னென்னு வீச்சிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அன்பில் எழுந்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தை காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். எல்லாருக்கும் உன்னதர் கத்தாதி கத்தரே. கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஆராதிக்கும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய வல்லமை எங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய வல்லமையோடு கூட என் ஜீவகாலமெல்லாம் நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து தெய்வீக பிரசனத்திற்குள்ளாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.